மதுரைக்கு போகாதடி, பல்புக்கு மேல பல்பு வாங்காதடி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் மதுரைக்கு போனதுதான் போனாரு. போன இடத்துல எல்லாம் முரட்டு பல்பு வாங்கி குமிச்சிருக்காரு. முதல் பல்பு வெத்துடும், வெத்து வெட்டு முதல் வரும். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா? பிரதமரை காப்பி அடிச்சு ரோட் ஷோ நடத்தின முதல்வருக்கு கை காட்ட கூட ஆள் இல்லாம பல்பு வாங்கினதுதான் மிச்சம். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் மீறி? அடுத்த பல்பு மூமெண்ட் இதுதான். நம்ம முதல்ல ஒரு கூட்டிட்டு வந்த பாடி கார்ட்ஸ் கூட்டத்தை விட மக்கள் கூட்டம் கம்மியா இருக்கு. இதை விட ஒரு மாநிலத்தோட முதல்வருக்கு ஒரு அசிங்கம் வேற எதுவும் இருக்க முடியுமான்னு தெரியல. அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிற பல்பு மூமெண்ட், மதுரை மக்கள் யாரும் முதல்வர் ஸ்டாலின் நடத்துற ரோட் ஷோவை மதிக்கல போல. அதனாலதான் மதுரைய சுத்தி உள்ள ஊருக்குள்ள இருந்து சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சி லோடு ஆட்டோல கூட்டிட்டு வந்திருக்காங்க. தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட். இதுதான் கடைசியா வாங்கின பல்பு மூமெண்ட். பந்தல்குடி கால்வாய திற போட்டு மறைச்சது. கடந்த 4 வருஷமா பந்தல்குடி கால்வாய தூர்வார பொதுமக்கள் கோரிக்கையை வச்சுட்டு தான் வந்தாங்க. இதுக்காக 90 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன இந்த திமுக அரசு இதுவரை அது தூர்வாரவே இல்லை. ஆனா முதல்வர் ஸ்டாலின் வராரு அப்படின்ன உடனே அந்த கால்வாய திற போட்டு மறைக்கப்பட்ட திமுக கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிருக்கு. 4 வருஷமா மக்கள் விரோதமா ஆட்சி நடத்திட்டு ரோட் ஷோக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கலன்னு கதர்னா என்ன ரங்கா நியாயமா? இதெல்லாம் என்ன ரங்கா நியாயமா?